நான் ஒரு மழைநீர் தொட்டி ஒன்று வச்சிருக்கேன். இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா 1,25,000 லிட்டர் தண்ணி மழை தண்ணீரை சேமிச்சு வச்சிருக்கோம். நாங்கள் குடிக்கிறதுக்கு மழை தண்ணி வச்சிருக்கோம். நல்ல மழை பெய்யும் போது 2 மணி நேரத்தில் 1,25,000 லிட்டர் எனக்கு தண்ணி சேவை 2 மணி நேரத்தில். வெறும் இந்த மாடியில இருந்து வர தண்ணி உங்களுக்கு இந்த 1.25 லட்சம் லிட்டர் 2 மணி நேரத்தில் சேவை. அவ்வளோ மழை பெய்யுங்க. அவ்வளோ அப்போ பாருங்க, பிஸ்லரி பாட்டிலோட காஸ்ட் வந்து 20 ரூபா. அந்த தண்ணியும் இந்த மழை தண்ணியும் ஈக்குவலாக இருக்குது. 2 மணி நேரத்தில் 1,25,000 லிட்டர் இன்ட்டு 20 ரூபா போட்டிங்கன்னா 25 லட்சம் ரூபா தண்ணி வந்து 2 மணி நேரத்தில் எனக்கு கிடைக்குது. இதில் 25 லட்சம் ரூபா தண்ணி இருக்கு. ஆமாம். கிரவுண்ட் வாட்டரோட டிடிஎஸ் வந்து 2,900. டிடிஎஸ் 300 இருந்தால் தான் குடி தண்ணீராக பயன்படுத்தலாம். 3 வருஷத்தில் இந்த மழைநீர் ஃபுல்லாகவே எங்களுக்கு கீழே போய் இன்னைக்கு 1,400 வந்துருங்க டிடிஎஸ். நீங்க இந்த 3 வருஷத்துல வந்து இந்த மழைநீரை சேகரிச்சதுனால அந்த உப்பு தன்மை வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. 1,400 வந்துருச்சுங்க. இன்னொரு 3 வருஷத்துல 300 வந்துருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா இந்த சாதாரண இந்த ஒரு வீட்டுக்கே பண்ணும்போது என்னோட ஏரியா அப்படி இருக்கும்போது எல்லார் வீட்லையும் இதை ப்ராப்பராக பண்ணாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட கிரவுண்ட் வாட்டர் வந்து மிகப்பெரிய டெவலப்மெண்ட் வந்துடும். இது வந்து தனிநபர் நான் செஞ்சிருக்கிறேன். இதை கவர்மெண்ட் செய்யணும்னா இந்த ஒரு ஊர்லேயும் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மழைநீர் தேங்கி நிற்குது. ஒரு 2 மணி நேரத்தில் வந்து டிராஃபிக் ஆகுது. அங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்கீமில் போர் போட்டு அந்த மேலே வந்து அந்த டஸ்ட் உள்ளே போகாமல் ஒரு 100 அடிக்கு ஒரு போரை பண்ணோம்னா எல்லா தண்ணியும் உள்ளே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வெள்ள பாதிப்பும் இல்லாமல். இங்க வந்து ஒரு பெரிய இடிதாங்கி வச்சிருக்காங்க. அது ஏன் வச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓப்பன் ஸ்பேஸுங்க, தனி வீடாக இருக்குங்க. இடி வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஹைட்டாக இருக்கிறதுனால. இன்னொன்று இந்த இடிதாங்கி யூஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க. அது மேலேருந்து அந்த டியூப் வழியாக கொண்டு வந்து அந்த காப்பர் வந்து இந்த 3 பிளேஸில் இறக்கிறோம். ஆமாம், இது வந்து அரை கிலோமீட்டர் சுற்றி எனக்கு இங்கே உள்ளவங்களுக்கு யாருக்கும் இடி விடாது. பக்கத்து பக்கத்தில் எல்லா வீட்டுக்கும். நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்துது அப்படின்னா உலகத்திலே வந்து அது இந்தியா தான். ஆனால் அந்த நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்காக இந்திய மக்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி தான். கிட்டத்தட்ட 2001ஆம் ஆண்டு வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தப்ப மழைநீர் சேகரிப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அமல்படுத்தினாங்க. அது அமல்படுத்தப்பட்ட அந்த காலகட்டத்தில் வந்து மிகவும் ஸ்ட்ரிக்டாகவே அந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து அது மறைஞ்சிருச்சுனே சொல்லலாம். ஆனால் அந்த நிலத்தடி நீர், அதாவது மழைநீரை சேகரிக்கிறதுனால நிலத்தடி நீரில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும், அந்த மாதிரி மாற்றங்கள் வரப்ப இங்கே வந்து மக்களுக்கு வந்து அது எவ்வளோ தூரம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கறத நிறைய ஆர்டிகல் நம்ம படிச்சிருக்கோம். நிறைய பேர் அது பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நான் இப்ப இருக்கிற இடம் வந்து மயிலாடுதுறையில இருக்கிற சீர்காழிங்கிற பகுதி. இந்த பகுதியில இருக்கிற இந்த வீட்டுல அந்த வீடு கட்டும்போது அவங்க மழைநீர் சேகரிப்பு திட்டத்துக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஒரு சில இடங்கள்ல படிச்சோம். இந்த ஏரியால இருக்கிற அந்த உப்பு தண்ணி வந்து இந்த நிலத்தடி நீர்ல போய் கலந்து இந்த மழைநீர் சேகரிக்கிறதுனால அது எப்படி மாறி இருக்கு காலப்போக்குல, அது போக போக இன்னும் எப்படி மாறும் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு கேட்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அவங்க இந்த திட்டத்துக்கு கொடுத்திருக்க முக்கியத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இதோட சேகரிப்புங்கிற இந்த நிலத்தடி நீர்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். இந்த வீட்டோட ஓனர் கிட்ட பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. உள்ள போய் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார் தான் மிஸ்டர் மார்கோனி சார். பேரே ஆக்சுவலி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம் அந்த வீட்டை பத்தி. ஸோ முதல்ல நம்ம அதுல பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் பத்தியும் அந்த தொட்டி பத்தியும் கொஞ்சம் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை பத்தி பேசிடலாமா? ஓகே. ஸோ நீங்க பேசிக்கா வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் இல்லைங்களா? கட்டுற எல்லா இடங்கள்லயும் இது நீங்க அதுக்கான முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கீங்களா? மழைநீர் சேகரிப்பு சொந்தமா வந்து என்னோட சொந்த கன்ஸ்ட்ரக்ஷன், என்னோட சொந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் நான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. 2001ல வந்து வரைபடம் போட்டிங்கன்னா கண்டிப்பா அதுல மழைநீர் சேகரிப்பு தொட்டிக்கான எல்லா வசதிகளும் இருக்கணும் அப்படி அப்பதான் அந்த அப்ரூவலே கிடைக்குங்கிறது அவங்க ஆட்சியில வந்து கொண்டு வந்தாங்க. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. சோ நீங்க கட்டுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறதுக்கான காரணம் என்ன? பிகாஸ் நீங்க வந்து குடிதண்ணியே இதுல இருந்து தான் உங்களுடைய அன்றாட பயன்பாட்டிற்கே எடுக்கிறீங்கிறது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? இல்லை மேடம், இப்போ இது வந்து மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து ரொம்ப வீக்காக போயிட்டு இருக்கு. ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் புரட்சி தலைவர்னு சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அவங்க பண்ண மிகப்பெரிய புரட்சியே கிரவுண்ட் வாட்டர் தாங்க. அது மழைநீர் சேகரிப்பு. இந்த ஸ்கீம் வந்து பெஸ்ட் ஸ்கீமு, ஆனால் யாருமே ஃபாலோ பண்ணாமல் விட்டாங்க. மேடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்கு கவர்மெண்ட்டும் இதை வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க ஸ்கீமுங்கிறதுனால விட்டுறக்கூடாதுங்க. இந்த ஸ்கீமை இப்போ இருக்கிற முதலமைச்சரை இதை ஃபாலோ பண்ணுங்க. அது நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியரிங் போது ஒரு வீடை நம்ம முதல்ல ஒரு வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணி பாருப்பாங்க. நமக்கு சொந்தமாக கட்டுற வீடை ஒரு மாடல் ஹவுஸ் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நான் பண்ண. இந்த 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 குடும்பங்கள் கிட்டத்தட்ட எங்கள் வீட்டையே வந்து என்ன பார்த்துட்டு போயிருக்காங்க. மழைநீர் வந்து இங்கே இந்த வீட்டில் வந்து இங்கே எல்லாமே பார்க்கலாம். இங்கே பேர் எல்லா மழை தண்ணியும் இந்த தொட்டிக்கு வந்துருங்க. இந்த தொட்டியில் வந்து 2 போர் பண்ணியிருக்கேன். 9 இன்ச்சஸ் போர். அது வந்து 120 அடி பண்ணியிருக்காங்க. 120 அடியில் லாஸ்ட் 20 அடி தான் மணல் இருக்கு. இந்த 100 அடி வரைக்கும் இங்கே கழிப்பு இருக்குங்க. கழிப்புல வந்து தண்ணி உள்ள அப்படின்றது ஒரு கிளே சாயில். கிளே சாயிலில் வந்து தண்ணி உள்ள ரொம்ப உட்போகாதுங்க. சாண்டில் வந்து உள்ள ஈஸியாக மண் உள்ள போகும்.
அந்த 120 அடியில் போரை இறக்கி இங்கே வர மழை தண்ணியை பூரா அதில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு நான் வந்து 2021 இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்தோம் கட்டி முடிச்சுட்டு. அப்போ வந்து இந்த கிரவுண்ட் வாட்டரோட டிடிஎஸ் வந்து 2900. டிடிஎஸ் 300 இருந்தால் தான் குடி தண்ணீராக பயன்படுத்தலாம். 2900 இருந்துச்சுங்க. இது ஒரு காலத்தில் வந்து பாசன பகுதி ஏரியா, டெல்டா விவசாய பகுதி ஏரியா. இன்னைக்கு இந்த நிலைமை வந்து காரணம் உப்பு நீர் உட்புகுந்ததுனால தாங்க. இன்னைக்கு கிரவுண்ட் வாட்டர் டோட்டலாக எங்களுக்கு வீக் ஆகிடுச்சு. எல்லாமே போர் வாட்டரில் வந்து காவிரி நீர் பொய்த்து போனதுனால போர் வாட்டர் எடுத்து மக்கள் பயன்படுத்த சுத்தமாக கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே டோட்டல் லாஸ். மயிலாடுதுறை மாவட்டத்துடைய ஜோன் வந்து ரொம்ப வீக்கான ஜோனில் போயிட்டு இருக்கு. இதை நீங்கள் சயின்டிஃபிக்காக நீங்கள் சில ரெக்கார்ட்லாம் இருக்கு, நான் உங்களுக்கு தனியாக தரேன். நான் அதை நீங்கள் பாருங்கள். இன்னொன்று இந்த 3 வருஷத்துல இந்த மழைநீர் ஃபுல்லாவே எங்களுக்கு கீழே போய் இன்னைக்கு 1400 வந்துருங்க டிடிஎஸ். இப்போ அதாவது நீங்க இந்த 3 வருஷத்துல வந்து இந்த மழைநீரை சேகரிச்சதுனால அந்த உப்புத்தன்மை வந்து கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. 1400 வந்துருச்சுங்க. இன்னொரு 3 வருஷத்துல 300 வந்துருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு கண்டிப்பா. ஏன்னா இவங்க பாதிக்கு மேல ஆயிடுச்சுங்க. இன்னொரு 3 வருஷம் இருந்துச்சுன்னா 300 வந்துருச்சுன்னா இந்த தண்ணியை நாங்கள் குடி தண்ணீராக பயன்படுத்தலாம். இந்த சாதாரண இந்த ஒரு வீட்டுக்கே பண்ணும்போது என்னோட ஏரியா அப்படி இருக்கும்போது எல்லார் வீட்லையும் இதை ப்ராப்பராக பண்ணாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட கிரவுண்ட் வாட்டர் வந்து மிகப்பெரிய டெவலப்மெண்ட் வந்துருங்க. இன்னொன்றுங்க, நான் ஒரு மழைநீர் தொட்டி ஒன்று வச்சிருக்கேன். இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா 1,25,000 லிட்டர் தண்ணி மழை தண்ணீரை சேமிச்சு வச்சிருக்கேன். இது வந்து கிரவுண்டில் போயிடுதுங்க எல்லாமே. இது எனக்கு வந்து அண்டர் கிரவுண்டில் போயிருந்தனால இது வந்து எனக்கு கீழே சேவ் ஆகுது. நாங்கள் குடிக்கிறதுக்கு மழை தண்ணி வச்சிருக்கோம். ஆக்சுவலி இதில் 2 விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒன்று வந்து நான் வந்து என்னன்னா ரெண்டுமே ஒன்றுன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம். இப்போ நீங்க சொல்றது வந்து 2 விஷயம். ஒன்னு வந்து பிரிச்சு நிலத்தடிக்கும் இந்த தண்ணி இங்க வர தண்ணி எல்லாமே பூமி கீழே போயிடுங்க. இந்த தண்ணி டேங்க்ல நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். உள்ள வந்து ஒரு பெரிய டேங்க் இருக்கு. கான்கிரீட்ல ஃபுல்லா டேங்க் பண்ணி வெளிச்சம் போகாத அளவுக்கு ஃபுல்லா டார்க்ல வச்சிருக்கோம். சோ மழைநீர்ல வெளிச்சம் போச்சுன்னா அதுல பூச்சி வர வாய்ப்பு இருக்கு. ஆமா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. 1,25,000 லிட்டர் இருக்கு. இந்த 1,25,000 லிட்டர் மழை காலங்களுக்கு ஆரம்பிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் நாங்க இந்த மழை தண்ணியை வெளியில விட்டுருவோம். நல்ல மழை பெய்யும் போது இங்க ஒரு லிவர் இருக்கு, அதை லாக் பண்ணுவாங்க. 2 மணி நேரத்துல 1,20,000 லிட்டர் எனக்கு தண்ணி சேவ் ஆயிடும். 2 மணி நேரத்துல. எப்படி இது கலெக்ட் பண்றீங்க? இப்ப இது வந்து இங்க போற தண்ணி, இதுல வர தண்ணி எல்லாமே இங்க போயிடுங்க. மாடியில உள்ள தண்ணி மட்டும் இங்க வரும். அப்படிங்களா? எப்படி இங்க எங்களுக்கு எந்த சைடுமே பார்க்க முடியல, அழகா கனெக்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா, இதுதான் வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு நம்ம பண்ணுவாங்க. கட்டறதுக்கு முன்னாடியே இந்த பிளானிங் இருக்கணும் நமக்கு. ஆமா. சோ நம்மளால வெளியில எந்த சைடும் அவுட் சைடுல எந்த பைப்ஸும் பார்க்க முடியல. அப்ப நீங்க கட்டறதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளான்டா அத பண்ணிருக்கீங்க. சோ மாடியில இருந்து வர தண்ணி எல்லாம் வெறும் இந்த மாடியில இருந்து வர தண்ணி உங்களுக்கு இந்த 1.25 லட்சம் லிட்டர் 2 மணி நேரத்துல சேவ் ஆயிடும். அவ்வளவு மழை பெய்யுதுங்க. அவ்வளவு அப்ப பாருங்க எத்தனை. இதுல இன்னொரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க ஒரு பிஸ்லரி பாட்டிலோட காஸ்ட் வந்து 20 ரூபாய். அந்த தண்ணியும் இந்த மழை தண்ணியும் ஈக்குவலா இருக்கு. 2 மணி நேரத்துல 1,25,000 லிட்டர் இன்ட்டு 20 ரூபா போட்டீங்கன்னா 25 லட்சம் ரூபாய் தண்ணி வந்து 2 மணி நேரத்துல எனக்கு கிடைக்குது. இதுல 25 லட்சம் ரூபாய் தண்ணி இருக்கு. ஆமா, இதுதாங்க பெரிய வந்துட்டு பொக்கிஷம். 2 மணி நேரத்துல கிடைக்குது. அப்ப எத்தனை கோடி ரூபாய்க்கு பொறுமான நம்மளுடைய வாட்டர் கடல்ல போய் கலக்குது. கரெக்ட். எத்தனை கோடிக்கு கலக்குதுங்க. இந்த தண்ணியை வந்து மிச்சம் பண்ணி ஒரு வீட்லயும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நம்ம தண்ணி விலை கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ இது ஓபன் பண்ணி பார்க்க முடியுங்களா? கண்டிப்பா. எப்படி சேவ் பண்றாங்க காமிக்கலாம். இவங்க தான் சிவில் இன்ஜினியர். அவங்க தான் நமக்கு என்னோட ஜூனியர். அவர் தான் எல்லாம் இருந்து பக்கத்துல வந்து செய்யறது. இது வந்து சொல்லுங்க. இதுல இப்ப இங்க மழை எல்லா மழை தண்ணி இதுல நேரம் இதுல வந்து விழுந்துருங்க. இந்த போர்ல வந்து அப்படி உள்ள போயிட்டே இருக்கும் தண்ணி. ஃபில் ஆகாதுங்க. காரணம் என்னன்னா இது வந்து மொட்டை போர்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இந்த போர் வந்து 120 அடி ஆழம். சில பேர் வீட்டில் மணல் வந்து 180 இருந்தால் 80 போட்டால் போதும். 50 இருந்த மணல் தான் 50 போட்டால் போதும். இங்கே 120 கீழே தான் மணல் இருக்குங்க. அந்த 120ல் 20 அடி மணல் இருக்குது. அந்த 20 அடிக்கு அந்த கீழே போரில் ஹோல் பண்ணியிருக்கோம். அந்த ஹோலில் வந்து கீழே கொண்டு இறக்கிடுவாங்க. இங்கே போய் மழை தண்ணி எல்லாமே 120 அடியில் எங்களுக்கு ஃபுல்லாக சேவ் ஆகிட்டு இருக்கு. பொதுவா வந்து நம்ம தண்ணியை உறிஞ்சதுக்காக தான் போர் போடுவோம். ஆமா, பட் நீங்க தண்ணி சேவ் பண்றதுக்காக இது வந்து ரியலா ஒரு மழைநீர் சேகரிப்பு எப்படிங்கிறதோ அதை கரெக்டா அந்த ஸ்டாண்டர்ட் படி ஃபாலோ பண்ணிருக்க முடியும். ஆமா, சும்மா 2 hours இது லாக் பண்ணோம்னா அங்க தண்ணி போயிடும். சூப்பர். 2 மணி நேரத்துல டேங்க் ஃபுல் ஆயிடும். அதாவது இப்படி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்கேருந்து வர தண்ணியும் இதுக்குள்ள போறதுக்கான எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து ஒரு 2 நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து லாக் பண்றாங்க. வெறும் 2 மணி நேரம் லாக் பண்ணா கிட்டத்தட்ட 1.25 லட்சம் லிட்டர் இருக்கிற அந்த டேங்க் வந்து நிரம்பிடுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் நாங்கள் இந்த மழை தண்ணி குடிச்சது இல்லைங்க. இங்கே வந்து மழை தண்ணி குடிக்கும்போது நல்ல சேஞ்சஸ் இருக்கு. இப்போ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை? ஏன்னா இப்போ தண்ணி வந்து விடுறோம் பண்றோம், இது வந்து மெயின்டெனன்ஸ் எவ்வளவு தூரம் ஈஸியா இருக்கும். ஏன்னா அதுதான் இங்கே பெரிய வேலையா இருக்கும். ஜீரோ மெயின்டெனன்ஸ். ஆமா, தண்ணி கீழே போர்ல தண்ணி அது போயிடும். இது திருப்பி விட்டா இது ஒரு நிமிஷம் திருப்பினா அங்கே போகுது. அவ்வளவுதான். வந்து ஒரு நிமிஷம் திருப்புறது எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வீட்டுக்கு குடிக்கிறது கிடைச்சிருது. நம்ம வந்து தண்ணி தட்டுப்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். மழை காலத்துல கரெக்டா தண்ணியை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா அந்த ஒரு வருஷம் வந்து தண்ணி தட்டுப்பாடு. எங்க வீட்டில் கேன் வாட்டர்லாம் யூஸ் பண்றது இல்லைங்க. சமைக்கிறதுக்கு இப்போ எல்லாருமே இங்க சீர்காழி வந்து அவ்வளோ விவசாய பூமி உள்ள ஊர். 20 அடி தண்ணி பைப் அடிச்சாவே நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு இருந்த ஊர். நாங்களும் பம்பு தண்ணி வாங்கி தான் குடிச்சிட்டு இருந்தோம். பம்பில் அடிப்போம், தண்ணியை குடிப்போம். அப்படி இருந்த ஊரில்
இன்னைக்கு ஒரு பாட்டில் வாங்கி தான் குடிக்கிற நிலைமைக்கு இங்கே இருக்கும். சீர்காழியில். ஆமாம், சீர்காழியில் தமிழ்நாடு பூரா அப்படி தான் இருக்குது. யாராக இருந்தாலும் இல்லை, பெரிய வீட்டில் போனால் 20 லிட்டர் கேன் வாங்கி தான் சமைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் கேன் வாட்டர் வாங்கினதே இல்லைங்க, மினரல் வாட்டர் வாங்கினதே இல்லைங்க, எல்லாமே இந்த மழை தண்ணி தான். பரவாயில்லைங்க, ரொம்ப பெரிய விஷயம் இது. இது வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய தேவைக்கா ஏற்ற மாதிரி இவ்வளோ பெரிய தொட்டி அமைச்சிருக்கீங்க, இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு ஒரு பெரிய செலவாக இருக்கும். சாதாரணமாக ஒரு வீடு கட்டுறவங்க, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 800 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறவங்களும் இது மாதிரி பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ அதோட மதிப்பீடு வந்து கம்மியாக அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இவ்வளோ தண்ணி தேவையில்லைங்க, ஒரு 30,000 லிட்டர் இருந்தால் போதும், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆமாம், இது வந்து நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் தண்ணி நீங்கள் வாங்குற காசை கால்குலேட் பண்ணும்போது இது நமக்கு மிச்சமாயிடும். ஒரு 3 வருஷத்துல இந்த தொட்டி நமக்கு மிச்சமாயிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இதுல 2 விஷயம் இருக்கானா, இதுல வந்து நீங்க குடிநீர் தேவைக்காக கண்டிப்பா வேணும்னா இப்படி ஒரு தொட்டி அமைக்கலாம். ஆனா நீங்க மழைநீர் மட்டும் சேகரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இல்ல மழைநீரை மட்டும் இந்த நிலத்தடி நீருக்குள்ள பாய்ச்சணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ 2 விஷயம் பண்ணணும். ஸோ அவங்கவுங்க பட்ஜெட் தகுந்த மாதிரி டிடிஎஸ் மீட்டர் கூட இங்கே நீங்கள் வரீங்கன்னு சொன்னேன், நான் வாங்கி வைக்க சொன்னேன். அந்த டிடிஎஸ் மீட்டர்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணலாங்களா? நீங்கள் இந்த போர் வாட்டர் ஃபர்ஸ்ட் எடுங்க. இது இப்போ போர் வாட்டர் வந்து கீழே கிரவுண்ட் வாட்டர் இருக்குங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா 145 × 100 × 10 கிட்டத்தட்ட 1450 இருக்குங்க. இது வந்து இப்போ உள்ள நிலைமை. 3 வருஷத்துக்கு முன்னாடி இது 2900 இருந்துச்சு டிடிஎஸ். இது ஒரு மிகப்பரிய நிறைய மாற்றம். இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க மட்டும் பலனடைய மாட்டீங்க, இந்த ஏரியால இருக்க எல்லாரும் பலனடைறாங்க. இந்த ஒரு வீட்ல பண்ணதுக்கு வந்து எப்படி வந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு வந்து இந்த தண்ணி சேவ் ஆகும். அப்ப ஒவ்வொரு வீட்லயும் பண்ணா எப்படி இருக்கும்? கண்டிப்பா எல்லார் வீட்லயும் மாறி இருக்குங்க. இந்த பக்கத்துல எல்லார் வீட்லயும் மாறி இருக்கு, அந்த வீட்லயும் மாறி இருக்கு, அந்த வீட்லயும் மாறி இருக்கு. ஓகே, இது ஒரு நல்ல முயற்சி. இது ஒரு புரட்சினே சொல்லணும். அது நானே செஞ்சுட்டு நானே சொன்னா நல்லா இருக்காதுங்க. இது வந்து கவர்மெண்ட் சொன்ன ஸ்கீம் நம்ம செஞ்சிருக்கோம். இது வந்து புரட்சிங்கிறத விட விழிப்புணர்வா இருக்கும் மக்களுக்கு. ஏன்னா இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு எல்லா இடத்துலயுமே. எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பிரச்சனை தான். சென்னையில தண்ணி என்னதான் நம்மளுக்கு தண்ணி இருந்தாலுமே அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை தான் இருக்கு. நாங்க பூமியில இருந்து தண்ணி எடுத்து குடிக்கல, மேலேருந்து வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். அப்போ பூமியில உள்ள தண்ணி சேவ் ஆக போகுது. 3 வருஷத்துல இவ்வளவு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னா ஒவ்வொரு வீட்லயும் இதை பண்ணாங்கன்னா கூடிய விரைவில் குடி தண்ணீரா மாறிடும். சோ அவங்கவுங்க பட்ஜெட் தந்தாப்புல இந்த முயற்சியை வந்து எடுக்கலாம். ரொம்ப சிம்பிளா பெருசா பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. இது வந்து தனிநபர் நான் செஞ்சிருக்கிறேன். இதை கவர்மெண்ட் செய்யணும்னா இந்த ஒரு ஊர்லயும் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மழைநீர் தேங்கி நிற்குது. ஒரு 2 மணி நேரத்தில் வந்து டிராஃபிக் ஆகுது. அங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்கீமில் போர் போட்டு அந்த மேலே வந்து அந்த டஸ்ட் உள்ளே போகாமல் ஒரு 100 அடிக்கு ஒரு போரை பண்ணோம்னா எல்லா தண்ணியும் உள்ளே போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி வெள்ள பாதிப்பும் இல்லாமல். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து போர் வாட்டர் பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து மழை தண்ணி வந்து செக் பண்ணுறாங்க அவங்க. பாருங்க 52 மேடம். ஸோ 1400 கிட்ட இருந்தது. அது இது வந்துட்டு 52 300 வரைக்கும் நம்ம குடிக்கலாம் இல்லை? 52ங்கிறது ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ எவ்வளோ வித்தியாசம் இருக்குல்ல இதில். அண்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வீட்லேயும் இருக்குது. ஸோ சார் கிட்ட வந்துட்டு கேட்டிருக்கோம், அந்த வீடையும் கொஞ்சம் காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். உள்ளே போய் பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, பார்க்கலாமா சார்? ஸோ நாங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது கண்டிப்பாக நிலவாசப்பட்டில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இங்கே எப்போதும் போல் நீங்கள் வந்து கண்டிப்பாக தேக்கு தான் போட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஆனால் எனக்கு என்னென்னா இந்த டோர் வந்து நீங்கள் இந்த இடத்துல எல்லாம் பித்தளையில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் டிசைன் தான், பெரிய டிசைனில். அது வந்து விவசாயிகளோட வாழ்வாதான் நெல், அந்த நெல்மணிகளை தான் பண்ணியிருக்கேன். ஓகே, அது வந்து இதெல்லாம் நெல்மணிகள். ஓகே, ஸோ இங்கே மேலேயும் அதே தான் இல்லையா? அது ஒரு மேலே நம்மளுடைய அவ்வளோதான். ஓகே, இது ஏதாவது மெயின்டெனன்ஸ் வந்து இல்லை, இது ஆர்டிஸ்டிக்ஸ்னு ஒரு கம்பெனியில் ஹேண்ட்மேடில் பண்ணுறாங்க. இது இதே மாதிரி எப்போதுமே இருக்கும். இதை நீங்கள் பாலிஷ் பண்ணாங்கன்னா எதுவுமே பண்ணோம்னா இதே மாதிரி எப்போதுமே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து டோரோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாகவே இருக்குது ஹைட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய இந்த ஃப்ரண்ட் ஏரியா. இங்கே வந்து ஒரு சிட்டப் ஏரியா இருக்குது, அப்படியே நம்ம ஹால் போகலாம். ஸோ இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ஹால் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது சார். பட் எனக்கு என்னென்னா வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன் இது வந்து மார்பிள்ஸ் தான் இல்லைங்களா? ஆமாம், இட்டாலியன் மார்பிள்ஸ். பட் என்னால் வந்து அந்த கட்டை ஃபீல் பண்ணவே முடியல. கண்டிப்பாக நீங்கள் நிறைய இடத்துல இட்டாலியன் மார்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அந்த லாட் படி எடுக்கணும், அந்த நம்பர் போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த ரேகையை வந்து கரெக்டாக எந்தெந்த ரேகை எங்கேருந்து கட்ட வச்சோ அந்தந்த ரேகை அங்கேருந்து லே பண்ணணும். ஓகே, அது இதில் ஒர்க்மேன்ஷிப் தான் மெயின். எல்லாரும் வாங்கிடலாம் கல், ஆனால் நல்ல லேபர் வச்சு பண்ணணும். பண்ணாமல் ஜாயின் தெரியாது. இந்த தூண் கூட எடுத்துட்டிங்கன்னா இங்கே பார்க்குறவங்க வந்து இது ஒரே பாறையை உருட்டின மாதிரி நினைச்சிருப்பாங்க. இது ஒரே பாறையெல்லாம் இப்போ போய் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வர முடியாதுங்க. சின்ன சின்ன பீஸாக அந்த ரேகை மாறாமல் அதை நான் கட் பண்ணி ஒட்டி இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ யார் வந்து பார்த்தாலும் முழு கல் மாதிரி தான் தெரியும். ஆமாம், அப்படிதான் இருக்குது எங்களுக்கு பார்க்குறப்ப. இங்கே ஆக்சுவலி 4 இருக்குது, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 4மே வந்து ஏதோ தனியாக வாங்கிட்டு வந்து நிற்க வச்ச மாதிரி இருக்குது. இதுக்காக இல்லை, உள்ள வந்து கான்கிரீட் தான் உள்ள இருக்குது. இதை சுற்றி நாங்கள் வந்து அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வீடை நீங்கள் டிசைன் பண்ணும்போது வெளியில் அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதை கண்டிப்பாக அதுதான் உங்களுடைய மெயின் விஷயமா இருந்திருக்கும் கட்டும்போது. அதை தாண்டி உள்ள வந்து எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு டிசைன் பண்ண விஷயங்கள்லாம் இது ஒன்றுமே டிசைன் இல்லைங்க. ஒரு 130 வருஷத்துக்கு முன்னாடி
எங்களோட வீடு எங்கள் கிராமத்தில் இருக்குது. அந்த வீட்டோட டிசைன் தான் இது. அப்படிங்களா? ஆமாம். அது சென்டரில் வந்து பிரம்மஸ்தான ஹைட்டாக இருக்கும். ஆமா. பிரம்மஸ்தான ஹைட்டாக இருக்குங்கிறது வாஸ்துபடி பண்ணுற விஷயம். அதே மாதிரி ஹைட்டாக வச்சுருக்கோம். இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். பிளானை பார்த்தீங்கன்னா எங்களுடைய பனமங்கலம் பூர்வீக வீட்டோட பிளான் தான் இது. ஓ, அவ்வளோதான். உங்க பூர்வீக வீடு இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து பூஜை அறை, இது ஹால்லே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம். ஓகே. ஸோ இதுமே அந்த மாதிரி ஃபுல்லாக பிராஸ் தான். ஆமாம். இது எல்லாமே ஹேண்ட்மேடில் பண்ணுது மேடம். ஓ, இதெல்லாம் ஹேண்ட்மேட். எல்லாமே ஹேண்ட்மேடு. இது வந்து ஆர்டிஸ்டிக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. ஆமா. அவங்க வந்து இதை ஹேண்ட்மேட்லேயே பண்ணி தராங்க. டெல்லியிலேருந்து அதை டெல்லியிலேருந்து வந்திருக்கு. ஓகே. நம்ம முன்னாடியே உங்களுக்கு அளவுலாம் கொடுத்துடணும். இது இந்த கஜலட்சுமின்னு சொல்லுவாங்க. டோர் டோர் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா அஷ்டலட்சுமி வந்துருவாங்க இதில். ஓ, ஹேண்டில்ஸ் பாருங்க, பயங்கரமா. இது எல்லாமே ஹேண்ட்மேடில் பண்ணுறது. ஸோ இப்போ ஹால் இதை பொறுத்த வரைக்கும் இங்கே எத்தனை ரூம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? 8 ரூம் இருக்கு. 8 BHK. இப்போ இல்லை, BHKங்கிறதுல இங்கே வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நம்ம வந்துட்டு கே வந்து ஒரு கிச்சன் தானே மென்ஷன் பண்ணுவோம். இங்கே 2 கிச்சன் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த கிச்சனை போய் பார்க்கலாம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க பார்க்கலாம். வெஜ் கிச்சனும் நான்வெஜ் கிச்சன். ஓகே. ஸோ வந்துட்டு தனியாக வந்து நான்வெஜ் சமைக்கிறதுக்கு ஒரு கிச்சன், வெஜ் சமைக்கிறதுக்கு ஒரு கிச்சன், அப்படி வந்து அவங்க செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலோட சேர்த்து அப்படி ஒரு கிச்சன் இருக்கு. வாங்க அங்கே பாருங்க, வெஜ் கிச்சனில் தான் இப்போ நின்றுட்டு இருக்கோம். அதே சார் வெஜ் நான்வெஜ்னு பிளான் பண்ணீங்க? இங்கே வெள்ளி செவ்வாய் ரொம்ப விருந்தம் இருப்பாங்க. அன்னைக்கு 2 நாளைக்கு இங்கே சமைச்சிருவாங்க. மற்ற நாளில் வந்து நான்வெஜ் எங்கள் வீட்டில் இருக்கும். அது நான்வெஜ் வந்து அந்த கிச்சனில் வந்து பயன்படுத்தி கெஸ்ட் யாராச்சும் வெஜிடேரியன் உள்ளவங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் பாத்திரமும் தனி. ஓ, தனித்தனியா. ஸோ பாத்திரம் தனி, எல்லாமே தனி. ஓகே. உங்களுக்கு ஆனால் ஈஸியாக இருக்குங்களா? அப்படி 2 கிச்சன் வந்து புழங்குறது வந்து ஈஸியாக இருக்குங்களா? ஸோ இது வந்து இப்போ வெஜ் கிச்சன், இதுவே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் எந்த பொருளுமே மேலே இருக்கிறத பார்க்க முடியல. எல்லாத்தையும் அழகாக அவங்க வந்து உள்ள ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அப்படி உள்ள போயிடலாம். அண்ட் இது வந்து நான்வெஜ் கிச்சன். ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய ஃபேமிலி வந்தால் சேர்ந்து சமைக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஷியஸான ஒரு நான்வெஜ் கிச்சன். வெஜ் கிச்சனை விட இது ரொம்ப பெருசாக இருக்குல்ல? ஸோ நிறைய நான்வெஜ் சாப்பிட புழங்குறோம் அப்படிங்கிறதுனால பெருசாக இல்லை. மேக்ஸிமம் லேடிஸ் வந்து அதிகம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிச்சனில். அவங்களுக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா ரொம்ப டஞ்சன் மாதிரி வச்சுருவாங்க. அது பார்க்குறது இங்கே வந்து ஃப்ரீயாக அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா அம்மாவும் இங்கே தான் இருப்பாங்க, என் மனைவி இங்கே தான் இருப்பாங்க. அவங்க அதிக நேரம் இருக்கிற இடம் இது. அதனால அவங்களுக்கு அழகாக அந்த இடத்த பண்ணி கொடுத்துருவோம். நிச்சயமா. ஸோ நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது கிச்சன் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஏன்னா அவங்க பேசிக்காக டயட்டிஷியனு. அதனால் ஆமாம், அதனால் பிஎஸ்சி டயட்டிஷியனு. ஃபுட்டில் ரொம்ப இதாக இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி வேணுமோ கிச்சன் அவங்களுக்கு கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். வெரி நைஸ், வெரி நைஸ். டோட்டல் வீட்டுக்கு ஒரு ஸ்டோர் ரூம். ஸோ இது வந்து அவங்களுடைய ஸ்டோர் ரூம். ஸோ தேவையான எல்லா விஷயங்களையும் அவங்க இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் வந்து அவங்க ஃபுல்லாக கிரானைட்ல தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா சார்? ஆமாம். ஸோ அது பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீங்க. இது நம்ம ஆயில் எடுத்து வைப்போம், அரிசி எடுத்து வைப்பாங்க. இங்கே எல்லாம் வைக்கும்போது இது வந்து எந்த அழுக்கும் படாது. ஓகே. இது பெயிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸாக்ட்லி. ஸோ வந்து மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதுதான் வீட்டில் எல்லா எங்கேயுமே நம்ம எடுத்து வெளியில் வந்து விஷயங்கள் பார்க்க முடியல. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துட்டு இங்கே எல்லாமே அவங்க ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ கிச்சன்லேருந்து வெளில வந்தோன்னே இப்படி ஒரு செட்டப் இருக்குது. என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இது வந்து வீட்டோட குபேர முறையில். ஓகே. அந்த குபேர முறையில் வந்து இந்த பிரமிட் டைப்பில் ஒரு பொசிஷன் தான் நல்லாயிருக்கும். குபேர முறையில் இப்படி வந்து பிரமிட் மாதிரி ஒரு டைப் இருக்கும். ஆமாம். ஓ, ஓகே. இருந்து நல்லா இருக்கும்வாங்க. அதனால சும்மா சிம்பிளாக ஒரு ஓடு போட்டு தான் பண்ணியிருக்கோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. நான் ஆக்சுவலி சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து ஒரு பெரிய இடிதாங்கி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வெளில பார்க்குறப்ப அது என்ன பெருசாக ஏதோ டவர் மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்தது. வந்து கேட்டப்போ தான் சொன்னாங்க அது வந்து இடிதாங்கி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னங்கிறதையும் கேட்டுக்கலாம் சார். அது ஏன் வச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்? இல்லை, இது வந்து ஓப்பன் ஸ்பேஸுங்க. இது தனி வீடாக இருக்குங்க. அப்படிங்கும்போது எந்த இடி வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஹைட்டாக இருக்கிறதுனால. இன்னொன்று இந்த இடிதாங்கி யூஸ் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. அது லைட்டிங் அரெஸ்ட் வந்து இப்போ 1,25,000 1,50,000 முடிஞ்சிருது. அது மேலேருந்து அந்த டியூப் வழியாக கொண்டு வந்து அந்த காப்பர் இதை வந்து இந்த 3 பிளேஸில் இறக்கிடுவோம். ஆமாம். இது வந்து அரை கிலோமீட்டர் சுற்றி எனக்கு இங்கே உள்ளவங்களுக்கு யாருக்கும் இடி விடாது. பக்கத்தில் எல்லா வீட்டுக்குமே. ஓகே. எவ்வளோ பெரிய இடி வந்தாலும் அது கீழே அடுத்த செகண்ட் உள்ளது. ஓகே. நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. இந்த முன்னாடி அந்த விஷயமா இருக்கட்டும், இடிதாங்கிங்கலாம் வந்துட்டு சீரியாவோட ஃபர்ஸ்ட் பைல் ஃபவுண்டேஷன் வீடு தான். ஓ, ஓகே. பைல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கறத கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா? அது இப்போ நம்ம சாயில் டெஸ்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு கிளே சாயிலாக இருந்துச்சுன்னா அங்கே பைல் யூஸ் பண்ணணும். மணல் கலந்துருந்துச்சுன்னா பைல் தேவையில்லைங்க, ஃபுட்டிங் பண்ணிக்கலாம். அதுமாதிரி கீழே இருக்கிற சாயிலுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபவுண்டேஷன் மாறும். எல்லாருமே ஒரே மாதிரி ஃபவுண்டேஷன் போட்டக்கூடாதுங்க. அப்போ இங்கே கொஞ்சம் கிளியராக இருக்கும்போது நம்ம பயில் போயிட்டோம். ஸோ இங்கே வந்து நிலத்தடி நீரை வந்து மயிலாடுதுறையில் வந்து அதிகமாக உறிஞ்சப்பட்டதுனால இது வந்து எதிர்காலத்தில் எர்த்குவேக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல்லாம் கூட வந்திருந்தது இல்லை சார்? ஸோ அதுக்கான ஒரு தீர்வு தான் அவங்க வந்து பைல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அவங்க உள்ள பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு எர்த்குவேக் வந்தாலும் வந்து ஒரு 12.5 அளவுக்கு தாங்குற அளவுக்கு ஒரு வசதி, ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்கும். ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அப்படியே மேலே போகலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, வீட்டுக்குள்ளார பார்க்கலாம். ஸோ நம்ம இங்கே கீழே வந்து லிவிங் ஏரியாவில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். பூஜை ஏரியாவோட சேர்த்து இருக்குது. கீழே 2 பெட்ரூம் இருக்குங்களா சார்? இந்த டைனிங் ஏரியாவும் பாருங்களேன். அதில் முக்கியமான ஒரு
விஷயம் வந்துட்டு இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இது இந்த இடம் சார் கண்டிப்பாக. இது எங்கேருந்து பிடிச்சிங்க ஆக்சுவலி இந்த பீஸ்? இது நான் யூடியூப்ல பார்த்தா வாங்கினேன், சேலத்தில் வாங்கினாங்க. இது நம்ம ஊரில் தான் கிடைக்குது. ஓகே, இம்போர்ட்டட் தான் இது. இது வந்து சும்மா ஏன்னா இங்கே போகிறவங்க திடீர்னு இந்த இடத்துல வாலில் இடிச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இது வந்து ஸ்டோரேஜ் தானே இல்லை? ஓகே, இல்லை ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு டைனிங் ஸ்பேஸு. நம்ம அப்படியே மேலே போகலாம். ஸோ மேலே போகிறப்ப எனக்கு இந்த வீட்டில் இந்த ஏரியாவில் பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த ஸ்டோன்ஸ் தான். இந்த கலர் கொஞ்சம் வந்து ஒரு அழகு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆந்திராவிலேருந்து பண்ண ஸ்டோன் மேடம். ஓகே, இந்த ரெட் ஸ்டோன் வந்து ஆந்திராவில் தான். ரெட் ஸ்டோன் ஆந்திராவில் தான் கிடைக்கும். ஸோ எந்த பகுதியில் குறிப்பாக? திருப்பதி பக்கத்தில் கிடைக்கும். திருப்பதி பக்கத்தில். ஸோ இந்த வீட்டில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கல் நீங்கள் பயன்படுத்திக்கிறது ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வந்திருக்கு இல்லைங்களா? எங்கெங்கேருந்து வந்திருக்குன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இட்டாலியன் மார்பிள், இது இட்டாலியிலேருந்து வருதுங்க. ஓகே, இது வந்து ஆந்திரா ஸ்டோனு. வெளியில் பார்த்தது அது திண்டுக்கல். அந்த செராகிரேங்கிறது வந்து செரான்னு ஒரு இடம் ஆந்திராவில் இருக்குது. அந்த ஊர் பேரே செரா. அங்கேருந்து கிடைக்கிற கிரே கலர் ஸ்டோன் அது. அதனால செராகிரே. அது ஃபினிஷிங் வந்து லெதர் ஃபினிஷிங். மீதி டைல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். சூப்பர் சூப்பர். ஸோ அப்படியே மேலே போகலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் பிரம்மஸ்தலம். இந்த பிரம்மஸ்தலத்தில் வந்து எப்போதும் வந்து முற்றம் இருக்கும். ஸோ உங்கள் முற்றம் கான்செப்ட் தான் பண்ணியிருக்கிறாங்க. அதை கொஞ்சம் மாடர்னாக பண்ணியிருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ இது மாடர்னாக பண்ணுறதுக்கான காரணம் என்ன? முற்றம் பண்ணணும் அப்படின்னா இங்கே நிறையா ஹை சீலிங் கொடுத்து ஒரு 4 ஜன்னல் அங்கேருந்து வென்டிலேஷனுக்குலாம் வைப்பாங்க. இது மாடர்னாக பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உள்ள டெக்னாலஜி பண்ணுறோம். அது வந்து கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன். எங்கள் வீடு பழைய வீடு அப்படி தான் இருக்கும். அதை அது பண்ணிட்டு இங்கே பால்கனி பண்ணி கொடுத்துருவோம். ஹால்லேருந்து எல்லாமே கீழே பார்க்கலாம். அது வந்து நடக்கிறதெல்லாம் கீழே பார்த்து மேலேருந்து கீழே பார்த்துக்கலாம். ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம அந்த பால்கனி போகலாம். போகிற வழியில் பாருங்களேன், இது ஒரு அழகாக வந்துட்டு ஒரு பீஸ் வச்சிருக்காங்க. இது பார்க்கவே இந்த இடத்துக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு லுக் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வைக்கிறதுக்கு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா சார்? யானையோட நெத்தி சுட்டிது. இது கேரளாலேருந்து பண்ணதாங்க. ஓகே, சும்மா ஒரு லுக்குக்காக. பட் இந்த இடத்துக்கே ஒரு பெரிய ஒரு யூனிக்கான ஒரு இடமா இருக்கு இந்த இடம்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு பால்கனியை நம்ம வந்து பார்த்துருப்போமான்னு தெரியல. வேற லெவலில் இருக்கு. ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஃபால் சீலிங் ஒரு சீலிங் வந்துட்டு எப்படி டெக்கரேட் பண்ணுவோமோ பால்கனியில் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. மேலே பாருங்க, எல்லாமே வந்து உட்டுங்களா சார்? இல்லை, இது பண்டர் மேக்ஸ்னு ஒரு உட்டு. ஓகே, இது வந்து இப்போ சீலிங்காக யூஸ் பண்ணுறது. சீலிங்காக. ஆமாம், லேட்டஸ்ட்டாக வந்திருக்க மெட்டீரியல். ஏன்னா இப்போ பால்கனிங்கும் போது உங்களுக்கு மழை காற்று அந்த மாய்ச்சர் இருக்கும். ஸோ மழை பெய்யும் போது அந்த ஒரு மாய்ச்சர் இருக்கும், காற்று, அப்புறம் வந்துட்டு வெயில் டைம் அப்படிங்கிறப்ப இந்த ஏரியாவில் வந்து நிறைய அஃபெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்கள் மழையிலையும் யூஸ் பண்ணலாம், அவுட் சைட்லையும் யூஸ் பண்ணலாம். அவுட் சைட்லையும் யூஸ் பண்ணலாம். இந்த மெட்டீரியல் ஒன்றா ஆகுது. இது பண்டர் மேக்ஸ் ஒர்க்கும் பேருங்க. ஓகே, இது நைட்டில் லைட்டிங்கில் நல்லா இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக பால்கனி வந்து ரொம்ப ஒரு ஸ்மால் சைஸில் தான் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய ஹால் அளவுக்கு நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, லிவிங் ஹால் அளவுக்கு பண்ணியிருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம் சார்? ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். எப்போதும் இந்த காற்று இங்கே கிடச்சிட்டே இருக்கும். ஒரு மாடலாக பண்ணதான். ஓகே, உங்களுடைய மோஸ்ட் எப்படி சொல்கிறது, நிறைய பேருக்கு அந்த வீட்டில் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பகுதி. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி இதுதான். இங்கேயாவது பார்த்தீங்கன்னா வீட்டோட வெளி சைடு வந்து நல்லா அழகாக தெரியுது, எலிவேட் பழகி தெரியுது. இந்த இடத்துல கண்ணாடியும் வந்துட்டு இது நைட்டில் நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும்ல இந்த கண்ணாடி. ஒன்றும் இல்லை, ஆர்டினரி கிளாஸை பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இதில் எங்கே ஏதாவது வாஸ்து பிரகாரம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த மரத்தை சும்மா அந்த வாஸ்துக்காக உள்ள மரம் சொல்லுவாங்க. ஓ, இந்த மரம். ஆமாம் ஆமாம். ஓகே, அந்த டிசைன். அவ்வளோதான் டிசைன். ஓகே, சூப்பர். ஸோ அப்படியே உள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த வீட்டோடைய ஹோம் தியேட்டர் இதுதான். ஓ, பயங்கர பிரம்மாண்டமான ஒரு ஸ்க்ரீனு. அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கர்வ்ல இருக்கு இல்லைங்களா சார்? ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இந்த மாதிரி ஹோம் தியேட்டர் பண்ணும்போது ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸோட ஹெல்ப்பை வந்து நாடுவாங்க. நான் நிறைய பேர் வீட்டில் போய் பார்க்கும்போது இவங்க கிட்ட கேட்டேன், அவங்க கிட்ட கேட்டேன், நிறைய சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனிங்ல இருந்து ஆடியோ செட்டப்ல இருந்து நீங்க எப்படி பிளான் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது பெஸ்ட்டாக யார் பண்ணுறாங்களோ அந்த டீம்கிட்ட கொடுத்தோம். இங்கே நாங்கள் அந்த ஏசி மட்டும் தான் நாங்கள் வச்சோம். ஓகே, மீதி எல்லாமே அந்த டீம் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஓகே, ஸோ இது வந்து கர்வ் தான் இருக்கணும்னு ஏதாவது காரணம் வச்சிருந்தீங்க? கண்ணுக்கு வலி இல்லாமல் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக போட்டோம்னா கண்ணு வலி வரும். ரொம்ப ஏரியா ஷார்ட்டாக இருக்கும்போது கர்வ்டு ஸ்க்ரீன் வந்து நமக்கு கண்ணு வலி வராது. சூப்பர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 சீட் இருக்கும், ரெக்லைனர்லாம் வச்சிருப்பாங்க, பின்னாடி சோஃபாலாம் போட்டிருப்பாங்க. பிளைனா இருந்தது. அதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு சார். நாங்கள் இப்போ தியேட்டர் பிளான் பண்ணும்போது சேர்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன். வீட்டில் பசங்க, வீட்டில் ஒய்ஃப்லாம் நம்ம எல்லார் வீட்லையும் சேர் இருக்குது, எல்லார் வீட்லையும் சோஃபா மாதிரி போட்டு பார்க்குறாங்க, நம்ம வீட்டில் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டரில் நாங்கள் படம் போட்டோன்னே அவங்கவுங்க 2 தலைவாணி கொண்டு வந்து போட்டு படுத்துட்டு படத்தை பார்த்துட்டு முடிச்சுன்னு அவங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ரூமில் போடுறோம். ஓகே, ஸோ அவங்க வந்து சேர் செட்டப்ஸ்லாம் எதுவுமே அவங்க போடலை. ஸோ கீழே படுத்துட்டே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்டில் ஆனால் அதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்குது. ஃபியூச்சரில் போடணும்னா போடலாம். இதில் வந்து அக்கோஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ சவுண்ட் இருந்தாலும் சவுண்ட் ப்ரூஃப் இருக்குது. அது மாதிரி வந்து சென்ட்ரலைஸ் ஏசி, சோனி ப்ராஜெக்டர், ரியல் தியேட்டரில் என்னவோ அந்த எஃபெக்ட் இதில்
அதாவது படத்தை நம்ம தியேட்டர்ல மிஸ் பண்றோம் அப்படின்னா வந்து ஃபீல் பண்ணவே தேவையில்லை, அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த ஸ்க்ரீன் நீங்க வந்து செலக்ட் பண்ண விதமும் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் வீட்டில் ஃபிளாட் ஸ்க்ரீன் இருக்கும், ஸோ நீங்க கர்வ் செலக்ட் பண்ணிருக்கீங்க, சூப்பரா இருக்கு. மோஸ்டா வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க நிறைய வீடுங்கள்ல. நீங்க வந்து எல்லாமே வந்துட்டு மார்பிள்லே போட்டுங்க. அது வந்து இந்த இட்டாலியன் மார்பிள் ஒரே மார்பிள் வாங்கி அப்படியே கட் பண்ணிட்டோம். அதே கட் பண்ணதுனால ஃபுல்லா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, அடுத்ததான் மேல வந்தாச்சு. அது இல்லாமல் இந்த டாப் ரூமில் வந்து சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்களா? ஆமாம். ஏன் இது ஏதோ தெஃப்ட்டு யாரோ டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா டோட்டல் வீட்லேயே அலாரம் வந்துடும். அப்படிங்களா? ஓகே, இங்கே சென்சார் வச்சிருக்கீங்க. ஓ, வெரி நைஸ். இந்த டோரை தொட்டா வந்துட்டு டோட்டல் வீட்டுக்கு எல்லாம் வந்துடும். ஆமாம் ஆமாம், வெரி நைஸ். இந்த டோரு ஃப்ரண்ட் டோரு எங்கே தொட்டாலும் டோட்டலாக அலாரம் ஆன் ஆகிடும். ஓகே, ஸோ அதான் இப்போ ஒரு வீடு வந்துட்டு கட்டும்போது செக்யூரிட்டி பர்பஸ்க்கும் இப்போ நிறைய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கும் இவங்க வந்துட்டு, ஆனால் நம்மளுக்கு தெரியல, வெளிலேருந்து பார்க்குறப்ப என்ன மாதிரி விஷயம் இருக்குங்கிறது தெரியல. பட் அவங்க அதை அழகாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பிரம்மஸ்தானம். இது இங்கே வந்து லைட்டிங் உள்ளே போகும். எப்போதுமே நமக்கு சன்லைட்டுக்கு உள்ளே நம்ம கிடச்சிட்டே இருக்கும். அதுக்காக தான். ஸோ இதுதான் அந்த கீழே நம்ம காமிச்சோம் இல்லையா, ஸோ அந்த மேலேருந்து வெளிச்சம் வந்தது இல்லையா, அந்த இடம் இதுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல மழை காலத்தில் மட்டும்தான் க்ளோஸ் பண்ணியிருப்போம். மற்ற நாளில் வந்து இது நாங்கள் ஓப்பன் பண்ணிடுவோம். ஏர் வந்து ஃப்ரெஷ் ஏர் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும். ஓகே, கண்டிப்பாக. ஓ, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அழகாக இங்கே அதுக்கு வந்து ஒரு கொசுவலையும் அடிச்சிட்டிங்க. கண்டிப்பாக. ஆமாம், ஃபுல் ஓப்பனில் பிரம்மஸ்தான்லேருந்து ஃப்ரெஷ் ஏர் போயிட்டே இருக்குங்க. சூப்பர் சூப்பர். ஸோ இதுக்கப்புறம் வந்து டெரஸ் வந்துட்டோன்னு பார்த்தா அங்கே ஒரு ரூம் இருக்குது. கண்டிப்பாக. ஓ, இது வந்து ஜிம்முங்களா? ஆமாம் ஆமாம். ஓ, ஓகே. ஸோ டெரஸ் வந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபுல் எக்யூப்டு ஜிம் வந்து இருக்கு இல்லையா? ஸோ எல்லாருமே வந்துட்டு பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அது இருக்கும். அந்த ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டாக எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, காத்தோட்டமாகவும் இருக்கும் இங்கே பண்ணுறதுப்ப. கண்டிப்பாக. வெரி நைஸ். ஸோ இங்கே வந்து இது வந்து வீக்கெண்ட் பாத்ரூம். ஓகே, வீக்கெண்ட் பாத்ரூம். ஸோ பெரிய ஒரு ஜக்கூசி செட்டப். ஆமாம். ஓகே, ஸோ கீழெல்லாம் வந்து ஒரு நார்மலான ஒரு ரெஸ்ட் ரூம்ஸ் வச்சுட்டு மேலே வந்து வீக்கெண்டில் வந்து பண்ணுற மாதிரி மசாஜரோட இருக்குது. மசாஜரோட. ஓகே, ஸோ மோஸ்ட்டாக நிறைய வீட்டில் ஸ்விம்மிங் பூல் வைப்பாங்க, நீங்கள் மேலே வந்து ஜக்கூசி செட்டப் வச்சுட்டீங்க. வெரி நைஸ். டெரஸ் வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த தெரியுது பாருங்க, அங்கே நம்ம கீழே அதை பற்றி தான் பேசணும். ஸோ அது வந்து இடித்தாங்கி அதுதான் இங்கே வச்சுருக்குறாங்க. அண்ட் ஆல்சோ இங்கேருந்து பார்த்தா வந்து இந்த முக்கியமாக இந்த ஏரியாவில் முக்கியமான கோயில் வந்து வைத்தீஸ்வரன் கோயில். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வைத்தீஸ்வரன் கோயில் தெரியும், இங்கே வந்து சட்டநாதர் கோயில் தெரியும், எல்லா கோபுரமும் தெரியும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி தான் அழகாக. கண்டிப்பாக. மேலே நீங்களே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 4 கோபுரம் தெரியும். வைத்தீஸ்வரன் கோயில் 4 தெரியும், சட்டநாதர் கோயில் 4 தெரியும், இங்கே பாபா கோயில் கோபுரம் தெரியும், இங்கே வந்து கதிர்காம சுவாமியோட அதிஷ்டானம் தெரியும். 4 பக்கமும் 4 கோபுரமும் இந்த வீட்டிலேருந்து கிளியராக சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தோம். அதான் முக்கியமாக வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி மயிலாடுதுறை வந்து எப்படி மாறிட்டு இருக்கு தண்ணீரை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஆல்சோ அதுக்கு நீங்கள் எடுத்த முயற்சி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நிச்சயமாக வந்துட்டு இது முக்கியமாக போய் சேர வேண்டிய ஒரு விஷயம். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஒரு அழகான வீடு அண்ட் முக்கியமாக வந்துட்டு நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி.